பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு மரியாதையாக அப்பாவும் பொண்ணும் இந்த கடையை விட்டு வெளியே போயிடுங்க. எப்போ நீங்கள் 2 பேரும் இந்த கடைக்கு வந்தீங்களோ அப்போவே எங்களுடைய நிம்மதியும் போச்சு, சரியான வருமானமும் போச்சு. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன், சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்றவங்கள இருந்தால் 2 பேரும் கடைக்கு வரவே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க இது, அப்பா கை தவறி விட்டுட்டாரு, அதுக்காக இந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? ஏய் போதும் நிறுத்து, நானும் உன்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா விட்டால் ஓவராக பேசிட்டே போகிறேன். என் அப்பா வந்தால் உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நீ முதல்ல இந்த கடையை விட்டு வெளியே போ, உங்கள் அப்பாவை சேர்த்தியும் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கமயில் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மாமா நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோ, இவங்க 2 பேரையும் எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை அது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா தெரியாமல் நடந்துச்சு, இவளை பற்றின உங்களுக்கு என்ன மாமா தெரியும், இவங்க எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியுமா, என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, இவ டிகிரி படிச்சிருக்கான்னு பொய் சொல்லி தான் மாமா என் தலையிலேயே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை மாமா, வேலைக்கு போகிறதா சொல்லி போய் ஒரு ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சிட்ருக்கா மாமா இவ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். ஆனால் இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் பிளான் போட்டு இவ கர்ப்பமாக இருக்கான்னு போய் சொல்லி நான் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க மாமா. குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோன்னே நான் எவ்வளோ ஒடிஞ்சு போனேன், நீங்களே பார்த்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.